நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி. என் பேர் வயசு 48 ஆகுது. இது வெளியும் ஓரளவுக்கு சோஷியல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் மட்டும் வருது. அது மட்டும் எப்படி அடக்குறதுன்னு அது உங்களே நீங்கள் யோசித்தீங்கன்னா அந்த கோபம் குறையும். தேவையற்று சில பேர் அது தாய் தப்புங்கிட்டேருந்து வந்தது. அது உங்ககிட்டேருந்து மட்டும் வந்ததில்லை. ஒருத்தர் கோபம் வர்றது தாங்கிட்டேருந்து மட்டும் வரல. அது தாய் தப்புனுடைய விந்துலேருந்தே வந்துடும். அது இவங்க எவ்வளோ தான் அடக்கினா கூட அடக்க முடியாத சில நேரத்தில் இந்த கோபங்கள் வரும். அதனால் அதை நீங்களே சிந்திக்கணும். சிந்தித்து நம்ம எதுக்கு வீணான கோவப்படுறோம் அடுத்தவங்க மேலே, இந்த கோவப்படுறதால நமக்கு என்ன நன்மை, அடுத்தவங்கக்கிட்ட பகை தானே உருவாகும் அப்படின்றத நீங்கள் யோசித்தீங்கன்னா அந்த கோபம் நின்றுடும். உங்களையே யோசிங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே பொறுமையத்தையே பார்க்குறங்க, கோபம் குறைஞ்சிடும். சில கெட்ட எண்ணங்கள்லாம் வருது. சில கெட்ட எண்ணம் அதான் அது உடல் ரீதியாக வரும். அதுதான் தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது. அது அதனால் அந்த மாதிரி இருக்கும். அதை பாடம் பண்ணி குறைச்சிக்கணும். அது போக போக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்பு ஒடுங்க குறையும். உடம்புல பலம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோபமும் அந்த எண்ணங்களும் வரும். உனக்குள்ளவே உணர்ந்தீங்கன்னா இறைவனை உணர்ந்த மாதிரி. எப்போ உன்னை உணர தெரியுதோ அப்போ தான் நீ இறைவனை உணர முடியும். உன்னை உணராத வரையும் இறைவனை உணரவே முடியாது. மனிதன் தன்னை உணரணும். எப்பவுமே தன்னை உணர்ந்தனால்தான் இறைவனை உணர முடியும். தன்னை உணராத இறைவனை உணரவே முடியாது. ஏன்னா தனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான். இப்போ சத்தத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாத போயிடும். ராத்திரியில் கேட்கும்போது அதனால தான் நான் சொல்கிறேன், ஞானி எல்லாம் அஞ்ஞானி எல்லாம் ராத்திரிலாம் தூங்குவான். ஞானி எல்லாம் பகலெல்லாம் தூங்குவான். ராத்திரியான மூச்சு நிற்பான். அஞ்ஞானி ராத்திரிலாம் தூங்குவான், பகலெல்லாம் மூச்சு நிற்பான். ஏன்னா இவன் பொழப்பை பார்க்கணும், அவன் ஞானத்தை பார்க்கணும். இப்படி இருக்குது. எதப்பா இவங்களாம் அதை செய்யறதில்லம்மா. அதை தான் சொல்கிறது. நம்ம போன மாதம் ராமகிருஷ்ண பரமாத்மாவோட ராமகிருஷ்ண மடத்துக்கு போனோம். கல்கட்டாவுக்கு போயிருக்கோம். ஏன் அங்கே போயிருந்தோம்? ஒரு முறை சுத்தத்துக்காக போகல. நாம் பண்ணக்கூடிய விஷயங்களே நமக்கு முன்னாடி குருமார்களுக்கு நிறைய பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம அங்கே பார்க்கும்போது நாம் குருநாதருக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக அது இருக்குன்னு நாங்கள் போயிருந்தோம். அப்போது ரமணரோட கடைசி காலம் ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரம் கோயிலுக்கு போனோம், காளி கோயிலுக்கு போனோம். அங்கே இருந்து தியானம் பண்ணோம். ராமகிருஷ்ண மடத்துக்கு போனோம், அங்கேயும் தியானம் அவரோட சமாதி எதில் பண்ணோம். ஆனால் அவ்வளோ பெரிய மகானை வாழ்ந்திருக்காரு. அவரோட காலத்திலே அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் அன்னைக்கு இருந்தவங்க எவ்வளோ மூர்க்கமாக இருந்துக்கிறாங்க பாருங்கள். அன்றைக்கி இருந்தவங்க அவரை எரிச்சிட்டாங்க. சுடுகாட்டில் கொண்டு போய் அவரோட உடலை எரித்து சாம்பல் ஆக்கிட்டாங்க. விவேகானந்தர் அந்த சாம்பலை கொண்டு வந்து தான் இங்கே சமாதியை கட்டுறாரு. ஆனாலும் சாம்பலாக இருந்தாலும் அந்த சமாதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்றது அங்கே போய் பாடம் பண்ணும்போது நம்மளால் உணர முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் அங்கே இருக்குது. மகான்களை சமாதி பண்ணால் தான் சக்தின்னு தேவையே அவசியமே இல்லை. அதனால் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய மகான் வாழ்ந்துக்கிறாரு, நமக்கு எல்லா விளக்கமும் சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொன்னேன். அந்த மகானுக்கு போய் சர்வசாதாரண எரிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஜாதி வெறி, அந்த சடங்குகளை அந்த காலத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு அவ்வளோ வெறித்தனம். அந்த வெறித்தனம், நான் பிராமணன், அவர் பிராமணன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ டாமினேட்டாக அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணதுன்னா நாம் பண்ண விஷயங்கள் இல்லைம்மா. காலங்காலமாக இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை ஒரு குரூப்பு பண்ணி நல்ல விஷயங்கள்லாம் அழிச்சிட்டு போயிடறாங்க. மகான்கள் வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நாமெல்லாம் ஏமாத்துறோம். இன்னும் இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. அப்போது ஒரு விதவை பெண்ணாக இருக்கலாம், கணவனை இழந்தவங்க, பிள்ளைகிட்டு வராதவங்களாக கூட இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குமா. ஒரே தகுதி தான்.
நான் போய் ஒரு விஷயத்த பண்ணுறேன், அந்த அவங்க நல்லா இருக்கணும்னு அந்த மனசு நினச்சிருந்தா அந்த ஒரு தகுதி போதும். பொட்டு இருக்கணும், பூ இருக்கணும்னு எந்த தகுதியும் யாருக்க வேண்டியது இல்லைம்மா. அந்த மனசில் இருக்கணும் அந்த பொட்டும் பூவும், அது இருந்தால் அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். புரியுதுங்களா? வெளியிற வேஷத்தில் ஒன்றுமே கிடையாதுமா. இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, மகான்கள் வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய அநியாயங்கள்லாம் நடந்திருக்கு. விவேகானந்தர் மிகப்பெரிய ஞானி, அவங்களாம் இருந்தும் இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் சிலர் செய்ய முடியாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் அந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா பார்த்துக்கிறாங்க பாருங்க. இப்போ நடக்கிறதுலாம் ஒரு பிரமாதமே இல்லை, அப்போ நடந்து அவ்வளோ பெரிய அநியாயம்லாம் நடந்திருக்கு. அப்போது இது எல்லாமே முன்ன இருந்தவங்க இருக்கிறவங்கள ஆட்டி படைச்சிருந்துக்கிறாங்க. எதை செஞ்சாலும் நான் தான் பண்ணணும், நான் சொன்னது மட்டும்தான் அங்கே நடக்கணும் அப்படின்னு இல்லாத மற்றவங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சிருக்கிறாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கான அவசியமே கிடையாது. இப்போ ஓரளவு தெளிவாக இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல விஷயம் நடந்தால் அப்படியே ஏற்றுக்கும். கெட்டது நடந்தால் என்னால் நடந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, புள்ள சொன்னதெல்லாம் கேட்குறாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் புள்ள அப்படின்வாங்க. இதே அம்மா சொன்னதை கேட்குற வரைக்கும் அந்த புள்ள அம்மா புள்ள. கேட்கலைன்னா அதே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் புள்ளன்னு சொல்ல மாட்டாங்க, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்துக்கிறான். யாரு இது வரைக்கும் என் பிள்ளை இப்போ என்ன சொல்லுவாங்க, அப்பனுக்கு தப்பாமல் அதுவும் ஒரு பிள்ளை இதுவும் ஒரு படம் தான் போகுது. அப்போது ஒரு சந்தோஷம்னா அது எந்தன்னு ஏற்றுக்கிறான் அதே மனசு. ஒரு குறைன்னா அதை வேறு யார் மேலாம் தள்ளி ஓடுறதுக்கான வாய்ப்பு இதை ஓடுறது. இது சகஜமாக நம்ம வீட்லேயே நடக்கும். இது அவன் தான் பண்ணலை. அப்போ தெளிவு வேணும். எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, என் பிள்ளை நல்லாகிறதுக்கு நான் தான் பொறுப்பு, அவன் கெட்டாலும் நான் தான் பொறுப்புன்னு எல்லாரும் தைரியமாக முன்னே நின்னா, இப்படி முன்னே நிற்கிற அம்மாவை பார்த்து அந்த பிள்ளைய நல்லா இருப்பான். இவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் பாரு அப்பனை உச்சி வச்சுக்கிறான் பாரு, அவன் எப்படி முட்டை பிசாருன்னு அதே மாதிரிக்கிறான். எதை சொன்னாலும் கேட்க மாட்டான்னா அவன் மனசில் ஊறி அதே மொட்டை பீஸாக தான் வருவான். டேய் நைனா தப்பு பண்ணிக்கிறான், பரவாயில்ல போட்டோம், இனிமேல் இதெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறுவான். ஆனால் அதுக்கு தான் வாய்ப்பை கொடுக்குது இல்லையா? அப்போது நாம் பெரியவங்கன்றதுக்கு அர்த்தமே எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போகணும். நல்லது வந்தால் கெட்டது வந்தால் பக்கத்து ஊருக்காரன் வந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிள் நமக்கு இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குமா? ஐயோ ஒரு பாடல் மூல நாடி முடக்கரை உச்சியில் 4 வாசல் நடுவே சிவாலயம், மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையே. 4 வாசல் நடுவே சிவாலயம், 4 வாசல் சிவனாகும். 4 வாசல் நடுவே சிவாலயம், மேல வாசல் வெளியுற கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையே. மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையா. என்ன சொல்ல வர்றாரு, இந்த மூச்சு 9 வாசலுக்குள்ளே ஏறி இறங்கி அது ஒரு நாள் எங்கேயும் போகாமல் உள்ளுக்குள்ளே இருக்குது, கௌரவமாக வருது. ஆனால் காலன்றவன் யாருக்கு வருவான், யமன் யாருக்கு வருவான்னா இது கூடவே உறவாடி போகும்போது மூச்சானது இந்த 9 வாசலுக்குள்ளே ஏதாவது ஒரு வாசல் வந்தால் அவனுக்கு யமன் வருவான். அப்போ யாருக்கு யமன் வரமாட்டான், யாரை யமன் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னா இந்த 9 வாசலை தாண்டி மேலை வாசல் 10வது வாசல் போக தெரியக்கூடிய விஷயம் தெரிந்தால் அவனை யமன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஐயோ அவன் மோசமானவன்பா அப்படின்னு யமன் விலகி போவானான். இதே மேலை வாசல் போகக்கூடிய வழி தெரிஞ்சு நம்ம போய் அங்கே நின்று பழகினால் நமக்கும் யமன் என்றவன் இல்லாமல் சிவமாக அவனே மாறி நிற்பான். மற்ற எல்லாரும் யமன் சாட்சியாக வருவாங்க தான். 4 வாசல் நடுவே சிவாலயம், 4 வாசல் 4 வாசல்னால் என்ன சொன்னாங்க? 4 பேர் லாஸ்ட்டாக நம்ம கூட வருவான். அந்த 4 பேர் யார் தான் அவங்க? அந்த மாதிரி இங்கே சொல்கிற 4 வாசல் நடுவில் இங்கேருந்து நம்ம இந்த புருவ மையத்தையும் இந்த உச்சியையும் இந்த பிடரியையும் இந்த தொண்டையையும் சேர்த்தா நம்ம காசிக்கு போனால் நந்தி ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த நந்தியிலேருந்து ஒரு 4 தெரு பிரியுது. 4 தெரு என்னப்பான்னா திருவள்ளுவர் சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடுன்ற மாதிரி
அங்கேயும் அதான் வச்சுக்கிறாங்க, அறத்துக்கான பாதை, பொருள் ஈட்டுறதுக்கான பாதை, இன்பத்துக்கான பாதை. எப்போ அந்த காலத்தில் இருந்துருக்கு. இந்த இடத்துல போனால் தர்மம் செஞ்சவனா அங்கே இருப்பான். இவங்களாம் எங்கே வருவானோ இந்த தெருவுக்குள்ளே இருக்கிறாங்க. பொருள் ஓணுன்னா வியாபாரம் பண்ணுறவங்களாம் இந்த தெருவில் போகலாம். வியாபாரிகள் வாழக்கூடிய ஒரு இடம். இன்பம் வேணும். எந்த இன்பம்? உடல் இன்பம் ஓணுன்னா அந்த தெருவில் யார் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில்? அந்த இன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய இருந்தவங்க, அந்த பெண்கள் இருந்தக்கூடிய இடம். அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னாங்க. இந்த 4 பாதை அங்கே இருக்குது எங்கே? காசியில். இன்னொரு பாதை எங்கே போகுதுன்னா கங்கைக்கு போகுது. அது மோட்சத்துக்கான வீடு. இந்த 4 வாசல் அங்கேயே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் 4 கம்பம் இருக்குது. அந்த 4 கம்பம் ஒரு இடத்துல கூடுது. தொண்டையில் ஆரம்பித்தோம்னா உச்சியும், பிடரியில் ஆரம்பித்தோம்னா புருவ மையமும். இந்த 4ம் ஒரு இடத்துல கூடுது பாரு. அதுதான் அந்த நார் சந்தின்றது தான் இந்த விஷயம். அதை யார் சொல்லுவோன்னா இந்த பாடத்தினால அங்கே போக முடியாது. குருவை தொட்டு காட்டி அதுக்குன்னு ஒரு பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களை கொடுத்து அதை தொட்டு காட்டும் போது மட்டும்தான் அந்த நார் சக்கரம் எங்கே இருக்குது, அந்த நார் சந்தி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். குருவை தவிர வேறு யாரும் அதை சொல்ல முடியாது, உணர்த்தவும் முடியாது. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.